எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரி என்னென்னா சில சான்ஸ்கிரிட் இது கேட்போம், வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிவிப்போம். பிராசங்கீதம்னா வம்பு பேசுறது. பிராசங்கீதம்னா பிரானாலேயே ஆகாததுன்னு அர்த்தம். சங்கீதம்னா பேசிக்கிறது, ஆகாததை பேசுறது, அதான் வம்பு பேசுறது. அதான் பிராசங்கீதம்னா வம்பு பேசுறது. பிரசங்கம்னா அது நம்ம சொல்றது எல்லாருக்கும். அது பிராசங்கீதம்ன்றது வம்பு பேசுறது. தேசாந்தர் கிருதமான புத்திரன் பக்கலே பிதா ஹிருதயம் போல அப்படின்னு ஒரு 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 பழமொழி இருக்குது சான்ஸ்கிரிட்ல. ஏதாவது என்ன ஒருத்தரோட மனசை எப்படி சொல்லுவான்னா இப்படி சொல்லுவாளாம்: தேசாந்தர் கிருதமான புத்திரன் பக்கலிலே பிதா ஹிருதயம் போலே பிதா ஹிருதயம் போலே அப்படின்னு வாழாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளை நினைவாகவே இருக்கும் தகப்பனை போலே அப்படின்னு அர்த்தம். என்ன மாதிரி அதான் இதுல வந்து தேசாந்திர கிருதமான புத்திரன் பக்கலிலே பிதாகிருதயம் போலே அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல அது ஒரு பழமொழி. அதாவது எங்கேயோ நான் ஒன்று நடந்தது வந்து மனசில் நினச்சிட்டு இது இப்படி இருக்கே, இங்கே இருக்காளே எப்படி இருக்கானா இருப்பாளான்னு மனசை ஏக்கத்தோடையே இருக்கும் பார்த்தீங்களா, அது தான் அந்த மாதிரி சொல்லிட்டான். அதே மாதிரி கஜாரோகணம்னு என்ன, கஜாரோகணம்ன்றது வந்து கொடியேற்றம். கோவில்களெல்லாம் கொடியேற்றுறது கிராமங்களில் இப்பயும் உண்டு. கோயில்களில் கொடியேற்றுவா, கொடியேற்றிட்டாள்னா போக மாட்டான். கொடியேற்றினா போகக்கூடாது, ஊரை விட்டு போகக்கூடாது. அதை விட இன்னும் இந்த பிரதிசர பந்தம்னு ஒன்று இருக்குது, அது காப்பு கட்டுறது. பிரதிசர பந்தம்ன்றது காப்பு கட்டுறது. அதை வந்து அதுக்கு சான்ஸ்கிரிட்ல வந்து இப்போ கிராமங்களில் உண்டு. கோயிலில் மாரியம்மன் கோயிலையும் காப்பு கட்டிட்டா யாரும் வெளியில் போக மாட்டான். பிரதிசர பந்தம்னு பேர். அது காப்பு கட்டிட்டாள்னா கோயிலுக்கு காப்பு அவுக்கிற வரைக்கும், திருவிழா முடிஞ்சு காப்பு அவுக்கிற வரைக்கும் யாரும் ஊரை விட்டு வெளியில் போக மாட்டான், ஊருக்குள்ளே வரவும் மாட்டான். அதான் காப்பு கட்டுறதை பார்த்துட்டு போவா ஊருக்கு போகிறது. அதுக்கு பேர், அந்த காப்பு கட்டுறதுக்கு பேர் பிரதிசர பந்தம்னு பேர். கஜாரோகணம்னா கொடியேற்றுறது. அங்குரார்ப்பணம்னா முளைச்சி வர்றது. நம்ம இந்த நவதானியெல்லாம் போடுவா தெரியுமா உங்களுக்கு? இதில் எல்லாம் கல்யாணத்தில் நவதானியம் வச்சு பண்ணுவா பாருங்க, பூஜை பண்ணுவா பாருங்க. பூஜை பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நவதானியம் ஒரு பாலிகைன்னுவா, பாலிகை இப்போ இது போடுவா இல்லையா, மறுநாள் முளைச்சிருக்கான்னு பார்ப்பேன். அதான் அதுக்கு பேர் அங்குரார்ப்பணம்னு பேர். அங்குரார்ப்பணம் அது முளைச்சதுன்னா அந்த குடும்பம் என்ன இருக்கும்னு அர்த்தம். அந்த விதைகள்லாம் போட்டு அதில் போட்டு தண்ணி கொட்டி வைப்பான், மறுநாள் காத்தால் முளைச்சிருக்கான்னு பார்ப்பான். அப்புறம் அந்த அந்த சாலி எல்லாம் எடுத்து வைப்பான், இந்த ஸ்தாலி எல்லாத்தையும் எடுத்து வைப்பான். அதே மாதிரி அவபிரகஸ்தானம். அவபிரகஸ்தானம்னு அதான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணாடி அறை பரிபாலனம் பண்ணுறது. அதாவது அவதார கந்தம், அவதார கந்தம் இருக்கு இல்லையா, அதுதான் அவதார கந்தம் தான். அதுக்கு பேர் தான் அவபிரகஸ்தானம்னு பேர். அவபிரகஸ்தானம்னா ஸ்நானம்னா அந்த இடம், அவபிரகஸ்தானம்னா இருந்து பரிபாலனம் பண்ணுற இடம், அதுதான் கண்ணாடி அறை. இன்றைக்கி பெருமாள் கோயிலெல்லாம் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாளையே ஈஸ்வரனையே கொண்டு கண்ணாடி அறையில் கொஞ்சம் வச்சு அங்கே ஒரு பூஜை பண்ணிட்டு கூட்டிட்டு போவா. அங்கே வந்து அதுதான் அரசவை. அதுதான் அரசவை. அரசவையில் கொண்டு உட்கார வச்சு என்ன ஏதுன்னு நீதி நியாயம்லாம் பரிபாலனம் அரச பரிபாலனம் பண்ணுறது. அது மாதிரி கண்ணாடி அறையில் வந்து உட்காந்து அவரோட அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம், வரவு போக்குவரத்து செலவு இதெல்லாம் என்ன ஏதுன்னா ஒரு ரவுண்டு அப்படி பார்த்துட்டு போகிறதுன்னு சொல்ல, விசிட் பண்ணிட்டு போகிறதுன்னு. அந்த மாதிரி விசிட் பண்ணிட்டு போகிறது தான் கண்ணாடி அறை. அதுதான் அதில் தான் பெருமாளை கொண்டு வேலை பண்ணுறது. அதுக்கு பேர் தான் அவபிரகஸ்தானம்னு பேர். நம்ம அவதார கந்தம்னு பேர். அவதார கந்தம்ன்றது அதுதான். அது ஆக்சுவலாக அவதார கந்தம்ன்றது உண்மையாகவே திருப்பார்கடலில் இருக்குது. இங்கே கோவில்களில் இருக்கிறதுக்கு வந்து அவபிரகஸ்தானம்னு பேர். அதுக்கப்புறம் வேற உங்களுக்கு என்ன இன்னைக்கு போருமா? இதோட இன்னும் கொஞ்சம் இன்னும் எதாவது சொல்லலாமா? போருமா? ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ.